வணக்கம், வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் சில்ட்ரன். என்ன யூனிட் 2ஓட போம் ப்ரோஸ் 2 பார்த்து எழுதிட்டிங்களா 11th பீப்புளெலாம்? இப்போ பாருங்கள், நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. +2க்கும் உங்களுக்கு இதே நியூ சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு அதனுடைய அசைன்மெண்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமர் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, நம்ம இப்போ சப்ளிமெண்ட்ரியில் ஷார்ட் இன் த டார்க் பார்க்கலாம். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். Phillips Leatherby was going to எங்கே போகிறாங்க? Brill Manor போகிறாங்க. ஓகேங்களா? 4 ஆப்ஷனில் Brill Manor தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போமில் ஒரு ஆன்சர் தேர்டுக்கு சி வரணும், ஹையர்னு சொல்லிட்டு, பிகாஸ் தே பிளேஸ் ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஹையர் தான். அது ஆக்சுவலாக நம்ம ஃபன்னு ஜாயிங்கிறதுனால நான் ஜாயின் சூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அதில் ஹையருங்கிற வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால அந்த போம் அசைன்மெண்ட்டில் 3க்கு சி போட்டுக்கோங்க. ஏன்னா அதை நான் கீழேயும் நோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள். பர்ட்டி ஹேட் லெஃப்ட் இஸ் சொவரைன் பர்ஸை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாப்புல. ஓகேங்களா? தேர்ட் ஒன், பர்ட்டி வாஸ் தி செகண்ட் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் ஜாகோ. அவங்க சாப்டன் ஜாகோவுக்கு அவங்க பர்ட்டி 2வது பிள்ளை. ஃபோர்த் பாருங்கள், ஸ்லெதர்பி மெட் பர்ட்டி இந்த ட்ரெயின். யாரை மீட் பண்ணுறாரு? ஸ்லெதர்பி பர்ட்டியை மீட் பண்ணுறார். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள், பர்ட்டி ஹேட் ஓன்லி 6 pence வித் ஹிம். அவர்கிட்ட எவ்வளோ பென்ஸ் இருந்தது? 6 தான் இருந்தது. சிக்ஸ்த்து பாருங்கள், பர்ட்டி ஆஸ் ஸ்லெதர்பி டு லெண்ட் 3 pounds, அதாவது 210 அல்லது 3 pounds கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால 3 pounds நம்ம போட்டிருக்கோம். செவன்த் பாருங்கள், மிஸ்ஸஸ் சாப்டன் ஜாகோ யூஸ் டு ஹாவ் பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஹேர் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? டார்க் ப்ரௌன் ஹேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ரௌன் ஹேர். நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாடி இஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்லெதர்பி. ஏன்னா அவர் அந்த ட்ரெயின்லே அவரோட ட்ராவல் பண்ணி அவரோட பிளாட்ஃபார்மில் மீட் பண்ணுறாரு. நைன்த் பாருங்கள், வாட் இஸ் யுவர் க்ரஸ்ட் பை த வே? ஸ்லெதர்பை ஆஸ்க்டு. அதாவது அவர் என்ன கேட்குறாரு? பர்ட்டி கிட்ட உன்னோட க்ரஸ்ட்னா முத்திரைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் உன்னோட முத்திரை என்ன அப்படின்னு சொல்லி ஸ்லெதர்பி கேட்குறாரு. 10th பாருங்கள், பர்ட்டி யூசஸ் தி டெமி லயன் க்ரஸ்ட். பர்ட்டி என்ன க்ரஸ்ட் யூஸ் பண்ணுறாருன்னா டெமி லயன். அது சாப்டன் ஜாகோவோட க்ரஸ்ட், அது மேடமோட க்ரஸ்ட்டு. ஓகேங்களா? சாப்டனோட க்ரஸ்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 lines. ஃபர்ஸ்ட் ஒன், why did Phillips Leatherby visit Brill Manor? ஏன் Brill Manor விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாரு? Honorio Sapton Jago was influential and social importance person in London in the country of Yorkshire. அதாவது ஹொனாரியோனா ரொம்ப மரியாதைக்குரிய அந்த மேடம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்னால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல அறிமுகமானவங்க, ஒரு பிரபலமானவங்க, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனும் அவங்க லண்டனில். ஓகேங்களா? அதனால் ஃபிலிப்ஸ் ஸ்லெதர்பி என்ன பண்ணுறாரு? விசிட்டட் Brill Manor டு மீட்டர். அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஹி வாஸ் டிலைட்டட் டு அட்டெண்ட் த லஞ்ச் ஆன் பார்ட்டி அண்ட் டு ஸ்டே இன் அவர் கண்ட்ரி ஹவுஸ். அவங்க அதே மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணி அவங்களோட அந்த வீக்கெண்டு அவங்க வீட்டில் Brill Manorல தங்குறதுல ஒரு சந்தோஷத்துக்கு அவர் போகிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், why did his travel companion curse and mutter? எதனால் அவரோட ட்ராவல் கம்பெனியன் எப்போ அப்படி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா, he left his sovereign purse with liquid in his house itself. அவரோட பர்ஸை அதில் பவுண்ட் வச்சுருந்தாரு, அதை வீட்டிலே விட்டு வந்துட்டார். ஸோ ஹி வாஸ் கர்சிங் அண்ட் மட்டரிங் இந்த ட்ரெயின். அதனால தான் அவர் அந்த மாதிரி ஒரே புலம்பிக்கிட்டு ஒரே கத்திக்கிட்டே இருந்தார். ஓகேங்களா? தேர்டு கொஸ்டின் பாருங்கள், இது ஸ்மால் கொஸ்டின்ஸ்னால சிம்பிளாக நம்ம ஆன்சர் எழுதினா போதும். தேர்ட் பாருங்கள், ஹூம் டிட் ஸ்லெதர்பி மீட் ஆன் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன். யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா, ஹி மேட் கிளாடி பீப்புள் கேசி who had travelled down by the same train on the platform for the railway station. இங்கே கே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேசி கேபிட்டல்ஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் இது இனிஷியல், அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க. ஃபோர்த்து பாருங்கள், there was a tingle of coldness in his voice. ஏன் இந்த வாய்ஸில் ஒரு மாதிரி எதுவும் வேண்டாம் வெறுப்பாக இருக்க மாதிரி ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்லெதர்பி thought that the young man who travelled with him was a liar. அவன் போய் சொல்கிறான் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. ஸோ he suspected the young man. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை சஸ்பெக்ட் பண்ணுறார். ஸோ there was a tingle of coldness in his voice. ஓகேவா? இந்த இடத்துல எல் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த எல்லை போட்டுக்கோங்க. tingle of
coolness in his voice. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். What was Slatherby's response to Bertie's request? ஓகேங்களா? What was Slatherby's response to Bertie's request? அவர் Bertie's ரெக்வெஸ்ட்டுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு. Slatherby said that he had no intention of lending him 3 pounds or 3 shillings severely. அதாவது உனக்கு வந்து நான் ஒரு 3 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, 3 பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரூடாக வந்து பெட்டி பார்த்து அவர் பேசுகிறார். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 3 or 4 லைன்ஸு. அதாவது முதல் கொஸ்டின் என்னென்னா, டிஸ்கிரைப் பெர்ட்டிஸ் ப்ராப்ளம். பெர்ட்டியோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். Bertie left his sovereign purse with quid in his house itself. அதில் பணத்தோடு அவர் என்ன பண்ணிட்டார், வீட்டிலே விட்டு வந்துட்டார். பட் he was searching it in the train and came to know that he forgot. அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சது அவர் மறந்து வச்சுட்டு வந்துட்டார்னு. பட் he was upset that he badly needed some money for his program. அதாவது அவர் வந்து அவரோட ஹாலிடே ட்ராவலாக கழிக்கிறதுக்காக போகிறார்லே, அதுக்கு அவருக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து காசு தேவை. அதனால தான் அவர் காசு இப்போ இல்லைன்றதுனால ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஓகேவா? அதனால தான் கர்ஸ் அண்ட் மர்டர்லாம் வரும் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, கர்ஸ் அண்ட் மட்டன் வரும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் Bertie டிஸ்கிரைப் ஹிஸ் மதர்? அவங்க மதரை பற்றி அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணார்? Bertie described as his mother is supposed to be like him. அவரை மாதிரியே இருப்பாங்கன்னு. She has the same dark brown hair and eye color. இவரை மாதிரியே வந்து டார்க் ப்ரௌனில் அவரோட ஹேர் கலர் அவங்க அம்மாவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறார். தேர்ட் பாருங்கள். கம்பேர் த 2 crestன்னு கேட்டிருக்காங்க. A demi lion holding a crosslet in its paw. அதனோட அந்த இன்னுக்கும் இட்ஸ்க்கும் நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கணும். இஸ் த சாப்டன் மேடமோட க்ரஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து எ கிரே ஹவுண்ட் கோரண்ட் இஸ் எ ஜாகோ க்ரஸ்ட். இதுதான் 2 க்ரஸ்டோட கம்பேரிசன். ஃபோர்த்து பாருங்கள். ஹவ் வாஸ் Slatherby greeted on the platform of his destination? எப்படி அந்த அவரோட டெஸ்டினேஷன் போனோடனே பிளாட்ஃபார்மில் அவரை எப்படி க்ரீட் பண்ணாங்க? ஆன் த பிளாட்ஃபார்ம் Slatherby was greeted sedately by a tall footman and noisily by claddy people. இங்கேயும் கேசி வந்து கேப்ஸில் வரணும். who had travelled down by the same train on the platform of the railway station. ஓகேங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் சத்தமாக வந்து சத்தம் போட்டு இந்த கிளாடி பீப்புள் அவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. ஒரு டால் ஃபுட்மேன் வந்து அவர் க்ரீட் பண்ணார், வரவேற்றார்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். ஃபிஃப்த்து பாருங்கள். வாட் டிட் Slatherby ரியலைஸ் இன் த எண்ட்? கடைசியில் அவர் என்ன வந்து ரியலைஸ் பண்ணார் அப்படின்னா, when he saw the 2 crests on the door panel of the car and how Mrs. Appleton, இந்த இடத்துல டீ மிஸ் ஆகிருக்கு, சால்பென் வந்து ஜாகோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த இடத்துல டீ மிஸ் ஆகிருக்கு, அதை வந்து பார்த்து எழுதிக்கோங்க. சேஞ்ச்டு ஹர் ஹேர் கலர் டு ஏ ப்ரொனவுன்ஸ்டு பிளாண்டே ஃப்ரம் டார்க் ப்ரௌன் கலர் ஜஸ்ட் 5 weeks ago. ஒரு 5 வாரத்துக்கு முன்னால் தான் அவங்களோட ஹேர் கலரை ப்ரொனவுன்ஸ் பிளாண்டே கலருக்கு டார்க் ப்ரௌன் கலர்லேருந்து மாற்றிருக்காங்க. He realized that the young man had not lied to him, but he had mistaken him for a fraud. இந்த இடத்துல ஹிம் வந்து ஹெச்இ இல்லை ஹெச்ஐ வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காங்க. பட் ஹீ ஹேட் மிஸ்டேக்கன் ஹிம் ஃபார் ஏ ஃப்ராடு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், தப்பாக வந்து மிஸ்டேக் பண்ணிட்டார். யாரை? நம்மளோட இவரை பெர்ட்டியை. ஓகேங்களா? அதை வந்து அதனால் அதுவும் வந்து இந்த சாப்டன்லேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ரைட் அண்ட் detail, describe the youth's strange behavior when he was in the train. அவரோட ட்ரெயினில் இருக்கும்போது அவரோட ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் என்னன்னு கேட்டிருக்காங்க. Slatherby's travelling companion was a young man of about 22 with dark hair, fresh complexion. இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷுன்னா அதாவது அவர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால் நல்ல கலராக இருக்கார். அட் த சேம் டைம் வந்து அபவுட் 22 இயர்ஸ் மதிக்கத்தக்கிற அளவுக்கு இருக்கார். வித் டார்க்கு கலர் என்ன இருக்குது, டார்க் ஹேர் கலர் இருக்குது அவருக்கு. ஓகேங்களா? and the blend of smartness and the costume of a nun who is bound on a rustic holiday. அந்த ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவர் போயிட்டுருக்க அவங்க எப்படி இருக்கும் காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டிருக்கார். he was searching something furiously from time to time. அதாவது he was searching somethingனா அவர் வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்கார். என்ன தேடுறாரு அப்படின்னா ரொம்ப அதுவும் கோவமாக தேடுறாரு. ஓகேங்களா? என்ன கோவமாக தேடுறாரு அப்படின்னா
ஃப்ரம் டைம் டு டைம், அதை டைமுக்கு டைம் பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி டக்குன்னா தோன்றதுன்னு அர்த்தம் இல்லை, இவரோட பேக்கெட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? ஒரு 6 penny பிட் அவுட் ஆஃப் அ வேஸ்ட் கோட், அவரோட கோட்டுக்குள்ளேருந்து எடுத்து அதையே முறைச்சி பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸ்டார்ட் அப்படின்னா முறைச்சி பார்க்குறது. நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகல்ஸ், அதாவது எந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னா அவர் கையில் வச்சுருந்தார் இல்லையா, அதாவது லாச்கி, சில்வர் பென்சில் கேஸு, ரயில்வே டிக்கெட்டு, இது எல்லாமே, அதாவது நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகல்ஸ்னு சொல்கிறாங்க. எந்த ஆர்டிக்கிளுக்குமே அவர் வச்சுருந்த கையில் வச்சுருந்த எந்த ஆர்டிக்கிளுமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா, அதை தான் வந்து நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகல்ஸ், அதாவது என்னென்னா லாச்கி, சில்வர் பென்சில் கேஸ், ரயில்வே டிக்கெட்டு, இன்னும் அவர் நிறைய வச்சுருக்காரு, சிகரெட் லைட்டரு, அந்த மாதிரி எல்லா பொருளுமே அவர் பேக்கெட்லேருந்து எடுத்து வைக்கிறார் இல்லையா, அது எதுவுமே அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. சீம் டு அஃபோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அவருக்கு திருப்தி அளிக்கலை. ஏன்னா ஹீ லெஃப்ட் இஸ் சவரன் பர்ஸ் வித் குவிட் இன் இஸ் ஹவுஸ் இட் செல்ஃப், வீட்டிலே அவர் விட்டு வந்துட்டுருக்காரு அவரோட பர்ஸ், அதுதான் அவருக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹி வாஸ் கர்சிங் அண்ட் மட்டரிங் இந்த ட்ரெயின், அதனால தான் அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு அப்படியே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். Seeing is believing, how this statement humorously disproved in this story bring out the இந்த சிச்சுவேஷனில் இருக்க அந்த ஒரு இதுவை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் போகும்போதோ அல்லது வந்து இது வந்து ரெடியூஸ் சிலபஸில் இது இல்லை, ஆனாலும் வந்து ரெடியூஸ் சிலபஸ் இல்லாதவங்களுக்கு ஃபுல் போர்ஷன் படிக்கும்போது இது வந்து பப்ளிக்கில் உங்களுக்கு பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்காக கேட்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சைட் ஹெட்டிங் போட்டு பேராகிராஃபை மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. டாபிக் எ ஷார்ட் இன் த டார்க், ஆத்தர் H.H. Munro, அது சக்கின்னு சொல்லுவாங்க அவரை. Philip Slitherby travels by train to Brill Manor to meet Mrs. Sapchenjago on invitation. A friend of Philip meets him at the station. அவரோட ஃப்ரெண்டு ஸ்டேஷனில் மீட் பண்ணுறாரு. His friend feels that this trip of Philip assure victory in the election. எலெக்ஷனில் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜெயிக்கிற தன்மைக்கு வந்தானா ஒரு அஷ்யூரன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தி அனுப்புகிறாரு. His train companion is Bertie. Bertie தான் வந்து அவரோட ட்ரெயின் கம்பெனியன். Bertie finds that his purse is missing. அவரோட பர்ஸ் மிஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. He comes to know that Philip is traveling to meet Mrs. Sapchenjago. அதாவது ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டோட பேசுனதை வச்சு அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இவர் நம்ம அம்மாவை தான் பார்க்க போகிறாங்க, சாப்சன்ஜாகோவை தான் பார்க்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ Bertie says that he is the second son of Mrs. Sapton. அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் 2வது பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகம் பண்ணிக்கிறார். He wants 3 pounds now. ஆனால் எனக்கு இப்போ 3 பவுண்டு வேணும் அப்படின்னு கேட்குறார். He asked Philip to lend him 3 pounds. அதனால் ஒரு 3 பவுண்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்குறார். பட் Philip asked Bertie's mother appearance and the crust. அந்த க்ரஸ்ட்டை பற்றியும் அந்த முத்திரையை பற்றியும் அம்மாவை பற்றியும் Philip வந்து கேட்குறாரு. Bertie says crust is demi-lion அப்படின்னு சொல்லி சொல்கிறார். He says that his mother has dark brown hair. அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்குன்னு சொல்கிறாரு. பட் Philip has seen his mother's letter with greyhound crest and his mother's hair in pronounced blonde. ஆனால் Philipக்கு வந்து அவங்க அம்மாவோட லெட்டரில் greyhound crest இருந்ததை ஞாபகம் வருது. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து இந்த pronounced blonde கலரில் இருக்க ஹேரோட பார்த்த மாதிரி அவருக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு அவர், டவுட்டிங் Bertie, he refuses to give money. அதனால் அவர் Bertie மேலே டவுட் பண்ணி அவர் வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறார். 15th பாயிண்ட் பாருங்கள். Bertie gets down in the next station. நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் காசு இல்லாமலே வந்து Bertie வந்து இறங்கிடுறார். 16th பாருங்கள். லேட்டர் he comes to know the truth. கடைசியாக தான் அவருக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியுது. ஓகேவா? Mrs. Sapton uses both the crest and she has changed her hair color few weeks ago. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் அவங்க கலரை மாற்றிருக்காங்க. 2 க்ரஸ்ட்டுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ Philip வந்து ரியலைசஸ் இஸ் மிஸ்டேக் வித் எ ஷாக்கு. இப்போ அவரோட மிஸ்டேக்கை வந்து ரொம்ப ஷாக்காக அவர் ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஓகேங்களா? 18th பாருங்கள். ஹிஸ் ராங் டெசிஷன் பிரிங்ஸ் ஹிம் இன் அ லாஸ் ஆஸ் எ ஷாட் இன் த டார்க். அவரோட தப்பான முடிவு வந்து ஒரு இருட்டில் வந்து ஒரு ஷாட் எடுத்தால் ஒரு எப்படி வந்து அதில் ஒன்றுமே தெரியாதோ அந்த மாதிரியான ஒரு லாஸ் மாதிரி இருந்தது. ஓகேங்களா? இது அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டைட்டில் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்கள் அசைன்மெண்ட்லாம் எழுதி முடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய நான் கிராமர் வீடியோஸ் எல்லாமும் போட்டிருக்கேன், அதெல்லாமும் பாருங்கள்.
you.